பாண்டியன் ஐயா அவர்களும் மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். மேலும் தலைமை விருந்தினராக இருக்கின்ற திரு வி இறையன் நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். சாதாரணமான இது சாதாரணமான விஷயம்தான். கொஞ்சம் என்னால் முடியாது ஏதாவது போன்ற பலருடைய வாழ்க்கையை பற்றி அவர் இவரிடம் சொன்ன கேட்டேன். எனவே தந்தை எனக்கு அறிவு கொடுத்து ஆசிரியராக இருந்தார். 7 வயது ஆகியவர்களும் தந்தையின் தாய் எழுதி வருகிறார். அதுக்கு ஒரு சொல்லி இருக்கிற தலைப்பு மீண்டும் எனக்கு கிடைத்த தாயின் இன்று 49வது சென்னை புத்தக கண்காட்சி விழாவிலே தமிழக அரசின் முன்னாள் தலைமை செயலாளர், இளைஞர்களின் விடிவெளியாக கருதப்படுகின்ற திரு வி இறையன்பு ஐஏஎஸ் அவர்களின் தலைமையிலே எனது முதல் புத்தகமான கருவில் இருந்து கலெக்டர் வரை என்ற புத்தகத்தை வெளியிட்டு இருக்கின்றோம். இந்த புத்தக வெளியீட்டு விழா நான் எதிர்பார்த்ததை விடவே மிகவும் சிறப்பாக சென்றது. இந்த புத்தகத்தை பற்றி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற திரு பாலபாரதி ஐயா அவர்களும் திரு சுதந்திர பாண்டியன் ஐயா அவர்களும் மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். மேலும் தலைமை விருந்தினராக இருக்கின்ற திரு வி இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் கூட இந்த புத்தகத்தை இலை இலையாக அனுபவித்து திறனாய்வு செய்து வாழ்த்துரை வழங்கியிருக்கின்றார். அவரின் அந்த வாழ்த்துக்களுக்கும் அவரின் திறனாய்வுக்கும் மிகவும் நன்றி. இந்த புத்தகம் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஊக்க சக்தியாக இருக்கும், ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதை அவர் உறுதி செய்திருக்கிறார். பொதுவாக புத்தகங்களின் பக்கங்களை நாம் புரட்டுவதுண்டு. ஆனால் இந்த புத்தகம் மனிதர்களை புரட்டி போடும் என்ற வாசகத்தை சொல்லியிருக்கிறார். எனவே இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் அவர்கள் வாழ்க்கையை நல்ல வகையிலே புரட்டி போடும் இந்த புத்தகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். எனவே பெற்றோர்களுக்கும் இந்த புத்தகம் அவர்கள் குழந்தைகளுக்கு பரிசளிப்பாக கொடுக்கும் வகையிலே சிறந்த புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகம் கண்டிப்பாக மக்களிடையே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள். நன்றி. பணயம் வைத்த ஒரு தாயின் கதைதான் இந்த கருவிலிருந்து கலெக்டர் வரை புத்தகத்தின் முதல் அத்தியாயம். இதற்கும் அடுத்த வரும் தத்துவங்களுக்கு என்ன தொடர்பு என்று நீங்கள் யோசிக்கலாம். பொதுவாக நமது வாழ்க்கையின் போக்கை வேறு ஒருவர் கையிலே கொடுத்துவிட்டு நாம் வேடிக்கை பார்ப்போமானால் அந்த வாழ்க்கை வீணான வாழ்க்கையாகத்தான் போய் முடியும். எனவே இந்த முதல் தத்துவம், இந்த புத்தகத்திலே ஊடுருக்கின்ற முதல் மிகப்பெரிய தத்துவம், உங்கள் வாழ்க்கைக்கான பொறுப்பை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். சாதாரணமான விஷயம் இதை போய் பெரிய தத்துவம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாதாரணமான விஷயம்தான். சாதாரணமான விஷயம்தான் தத்துவமே. என்ன தத்துவம்னா, நான் பொதுவா ஒரு விஷயத்துல தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தோத்ததுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் காரணம். நான் பரீட்சைக்கு படிக்கும் போது டிவியை நல்லா பார்த்து வச்சுட்டு இருந்தா, அதனால் எனக்கு படிக்க முடியல. பரீட்சைக்கு போகும்போது எனக்கு பேனா சரியாக ஒர்க்காகல, இல்லை என்னை விட பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா படிச்சுட்டான், அதனால் என்னால் வர முடியல. இப்படியெல்லாம் நொண்டி சார்ந்தது நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் எப்போதுமே தோத்தவன் 1000 காரணம் சொல்லுவான். ஜெயிச்சவனுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும். அது என்னன்னா, அந்த தோல்வி ஒரு கவலை கூட்டம் இருந்தது. அந்த கவலை கூட்டத்துக்கு இடையில ஒரு போட்டி இருந்தது. ஒரு மலையின் உச்சியை யார் அடைகிறது, வாங்க எல்லோரும் தம்பி மலை உச்சியை விட்டு போகலாம்னு கிளம்புறாங்க. குளத்திலிருந்து குதிச்சு கரை வர்றாங்க. ஒன்னா சில தடவை சொல்லுது, அதெல்லாம் வேலைக்காகாது, நம்மளால அவர் உச்சியை வரவே முடியாது, நம்ம திரும்பிடுவோம். இன்னும் சில தடவை திரும்பிடுச்சுன்னா மிச்சது போதுங்க. கொஞ்சம் தூரம் போனோம்னா
சில சொல்றது என்னால முடியாது, நம்ம மேல போனா கீழே விட்டுருவோம், செத்து போயிடுவோம். இன்னும் கொஞ்சம் தூர் போடும் சொல்லிட்டு வேணாம், ஏதாவது பருந்து நம்ம கொத்தி தின்றோம், நமக்கு தேவையில்லாத வேலை நம்ம திரும்பிடலாம். ஒரே ஒரு தவறை மட்டும் எதையுமே லட்சியமான உச்சியை வந்து கடந்துச்சு. திரும்பி பார்த்தா ஒத்துமே இல்லை, அது மட்டும் நிற்குது. என்னடான்னு பார்த்தா அந்த தவறைக்கு செவித்திறன் குறைவாகும். எந்த அதுக்கு எவ்வளவு நெகட்டிவா சொன்னது கூட காது எடுக்கல. முதல்ல பேசுனது கூட காது எடுத்து கோபம்ங்கிறது மட்டும்தான் முடிவு. நெகட்டிவ் அப்புறம் கல்லு திட்டு அடிச்சு மேலே ஏறுவோம், ஏறிச்சு. அவ்வளவுதான். அப்ப நீங்க ஒரு இலக்கை நோக்கி நகரணும்னா இன்னைக்கு பள்ளியில் படிக்கக்கூடிய 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் ஆரம்பித்து படிப்பு இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து கான்சியஸ் கன்சியூமர்ஸ் சொல்லுவோம். டிஜிட்டல் ஜேர்னலிசம்ல வந்து கான்சியஸா வந்து கன்சியூம் பண்ற ஆட்களுக்கு நம்ம ஜேர்னலிசத்துல வந்து செய்திகளை கொடுக்கணும் அப்படின்றத வந்து பேசுவோம். அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப கான்சியஸா வந்து நம்ம ஒரு பொறுப்பு மிக்கவர்களா இருக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து பொறுப்பு மிக்கவர்களை உருவாக்கணுன்றதுல வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து இன்னைக்கு பெங்களூர்ல பணியாற்றுகிறவர்கள் வந்து இன்னைக்கு சென்னையில வந்து இந்த புத்தகத்தை வந்து அறிமுகப்படுத்தணும்னு அவசியமா அவருக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற அவருக்கு வேலை போறவங்க மத்தியில வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தணுன்ற அவசியமே அவருக்கு கிடையாது. பட் அவருடைய அந்த ஆர்வம்ன்றது வந்து யாராவது இதை படிச்சு தெரிஞ்சிட மாட்டாங்களா, டிஜிட்டலை மட்டும் கன்சியூம் பண்றவங்க புத்தகம் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டாங்களா அப்படிங்கிறது மட்டும் இல்லாம வரலாறு அப்படிங்கிறது வந்து வெற்றியாளர்களோட வாழ்க்கை. வெற்றியாளர்கள் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ராஜராஜ சோழன் அவங்க மட்டும் பேசுறது மட்டும் இல்லாம இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், இவரோட வாழ்க்கை வரலாறு நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நம்ம வண்டி வந்து கார் ஓட்டுறவங்க இருந்தாங்கன்னா கார் ஓட்டும் போது, பைக் ஓட்டுறவங்க இருந்தா பைக் ஓட்டும் போது ஒரு மிரர் போட்டிருப்பாங்க. அந்த மிரர் நீங்கள் கவலைப்படாதீர்கள், நாம் சேர்த்து விடுவோம் என்று தாயை தேற்றுகிறார். தந்தையோடு வளர்கிறார். தந்தை தள்ளு வண்டியிலே இவரை அங்கும் இங்கும் கூட்டிச் செல்கிறார். அப்போதெல்லாம் அவர் பல்வேறு சிந்தனைகளை எடுத்துச் சொல்கிறார். அவர் எழுதியிருக்கிறார், திராவிட இயக்க சிந்தனைகளை எல்லாம் என் தந்தை எனக்கு சொல்லுவார் என்று எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் காந்தியடிகள், வல்லபாய் பட்டேல், பெரியார், அண்ணா போன்ற பலருடைய வாழ்க்கையை பற்றி அவர் இவரிடம் சொல்ல கேட்டேன். எனவே தந்தை எனக்கு அறிவு புகட்டிய ஆசாராக இருந்தார் என்று சொல்கிறார். 7 வயது ஆகிற போது தந்தையும் தாயும் இணைந்து விடுகிறார்கள். அதுக்கு அவர் சொல்லி இருக்கிற தலைப்பு மீண்டும் எனக்கு கிடைத்த தாயின் சேலை தலைப்பு. எவ்வளவு அழகாக இருக்கிறார். அவரிடம் ஒரு கவிஞரும் இருக்கிறார். அப்படி ஒரு அழகான தலைப்போடு அதை எழுதுகிறார். மறுபடியும் தாய் வந்து விடுகிறார். வீட்டிலே பெரிய வசதிகள் இல்லை. எனவே விடுமுறை நாட்களில் கடைகளில் எல்லாம் சின்ன வேலைகள் செய்து அதில் ஈட்டுகிற வருமானத்தை வைத்துக் கொண்டு பள்ளி கட்டணத்தையும் நூல்களையும் சமாளித்துக் கொள்கிறார். இதையெல்லாம் இன்றைய இளைஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லா வசதிகளும் கிடைக்கிற போது அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது.